குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வெளியில போடா பல்ல கலட்டிடுவேன், பொறுக்கி நாயே வேட்டிய அவுத்துருவேன் என வாய்க்கு வந்த வார்த்தைகள் அனைத்தையும் வேளாண் துறை அதிகாரி ஒருவர் விவசாயியிடம் பேசும் வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. விரட்டி எடுத்துருவேன் சொல்லிட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பேரணமல்லூர் வேளாண்மை துறை அலுவலகத்தில் உளுந்து விதைக்கு ரசீது கேட்க வந்த விவசாயியை வேளாண்மை விரிவாக்க மைய உதவி இயக்குனர் கோவிந்தராஜன் தகாத வார்த்தைகளால் திட்டி கட்டையை எடுத்துக்கொண்டு அடிக்க வரும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வந்தவாசி அடுத்த வல்லம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பிரகாஷ். இந்நிலையில் பிரகாஷ் தன்னுடைய நிலத்தில் பயிரிடுவதற்கு உளுந்து மற்றும் துவரை விதைகளை பேரணமல்லூர் வேளாண்மை துறை அலுவலகத்தில் வாங்கியுள்ளார். வாங்கிய விதைக்கு ரசீத் கேட்டதற்கு பணியில் இருந்த வேளாண்மை துறை உதவி இயக்குனர் கோவிந்தராஜ் சரியான பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் விடாத விவசாயி பிரகாஷ் ரசீதை கேட்க கடுப்பான வேளாண்மை துறை உதவி இயக்குனர் கோவிந்தராஜ் விவசாயியை பார்த்து அநாகரிகமாகவும் அசிங்கமாகவும் பேசியுள்ளார். இந்நிலையில் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் அநாகரிகமாக பேசிய வேளாண் உதவி இயக்குனர் கோவிந்தராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நான் பரணமல்லூர் பகுதியை சேர்ந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட வல்லம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி. 22ஆம் தேதி அன்று பெரணமல்லூர் வட்டார அலுவலகத்தில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகத்திற்கு 3 மாதங்களுக்கு முன்னதாக துணை வேளாண்மை இயக்குநராக பணிபுரியும் கோவிந்தராஜ் அவர்களிடம் 500 ரூபாய் செலுத்தி 4 கிலோ உளுந்தும் 2 கிலோ துவரையும் எனக்கு கொடுத்தாரு. அதுக்குண்டான ரசீதும் பில்லோ செல்ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி எந்த விதமான நியூஸும் எனக்கு வரலை. அந்த பில்லு வாங்கிறதுக்காக நான் கேட்கறதுக்காக அங்கே ஆஃபீஸுக்கு போன இடத்துல பில்லு கேட்டது நான் மட்டும் இல்லை, அன்றைக்கி என்னோட கூட எங்கள் ஊரை சேர்ந்த 30 விவசாயிங்க மேலே அந்த பொருளை வாங்கினாங்க. அதாவது ஒருத்தருக்கு 1000 ரூபாய் வாங்கியிருக்காரு, 500 ரூபாய் வாங்கியிருக்காரு. ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கின்னு உளுந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டார். கேட்டதுக்கு தகாத வார்த்தையை சொல்லி அவர் எதிர்க்கு மேட்ச் மேலே வச்சு இந்த கட்டையை எடுத்து என்னை தாக்கிறதுக்கு வந்தார். அது இல்லாமல் என்னோடய வேட்டியை அவுத்துருவோம் அப்படின்னார். பேர் சொல்லி அசிங்கமாக பேசினார். அதுக்கு உண்டான ஆதாரம் வீடியோ என் இடத்துல இருக்குது. அதை 2வது முறை கேட்கும்போது திருப்பினா தான் சொல்கிறார். நான் கிட்டத்தட்ட என்னோடய வயசு 50 ஆக போகுது. நான் 30 வருஷமாக நான் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். 30 ஆண்டு காலமாக நான் எனக்கு கருத்து தெரிஞ்சிருந்து ஆஃபீஸுக்கு போனேன். இந்தமாரி ஒரு கீழ்த்தரமான ஒரு அதிகாரியை, விவசாயம் மதிக்காத அதிகாரியை இதுவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இந்த ஆஃபீஸுக்கு. இது மாதிரியான பித்தலாட்டம் பண்ணுற வேலை அதிகாரிங்க போய் கேட்டாக்க பதில் சொல்கிறதுல முறையான ஒரு பதில் இல்லை. கேவலப்பட்டார். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயிக்கு வர அதிகாரிங்க இப்படி மரியாதை கொடுக்காம விவசாயியை தரகுறவாக பேசி கைத்து பிடிச்சி வெளியே தரன்ற செருப்பால் அடி பண்ணுறதும் இப்படி பண்ணி அசிங்கப்படுத்தி என்ன அனுப்பிச்சிட்டாரு. அதை கண்டித்து நாளைக்கு போராட்டம் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போகிறோம். அவர் மேலே நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு நடத்த போகிற போராட்டத்தின் மூலிமா நாங்கள் அங்கேருந்து யாரும் எழுந்து வரமாட்டோம், உள்ளே தான் இருப்போம். கஞ்சி காசு போராட்டம் நடத்தி நாங்கள் அவர் கோவிந்தராஜ் பணி நீக்கம் செய்கிற வரையிலும் பணி நீக்கம் செஞ்சு அவரை காத்திருப்போர் பட்டியலில் வைக்கணும். திரும்ப அவருக்கு வேலை கொடுக்குறோம். இதே மாதிரி திருப்பி எங்கே போனாலும் பண்ணுவார்ன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னோடய வீடியோவே போதும். இது மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட வேளாண்மைத்துறை அதிகாரியும் துரித நடவடிக்கை எடுத்து செய்யுமாறு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.